ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் தூக்கி போடுற முட்டை ஓடில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த முட்டை ஓடை வச்சு நம்ம கிச்சனில் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பியூட்டி டிப்ஸும் இருக்குங்க. நான் ரெண்டுமே வீடியோவில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனி முட்டை தோலை தூக்கி போடவே மாட்டீங்க. முட்டையை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தினதுக்கு அப்புறமா அந்த முட்டை ஓடை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதை நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் கத்திரிக்கோல் கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வந்தோன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும், கூர்மையாக கட் பண்ணும். ஆனால் நாளாக பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ப்னஸ்ஸே போயிடும், சரியாகவே கட் பண்ணாது. அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் வீட்டில் கத்தி சரியாக கூர்மையாக வெட்டலை அப்படின்னா அந்த முட்டை ஓடோட எட்ஜஸில் அந்த கார்னரில் வச்சு நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா கத்தி நல்லா ஷார்ப்பாகிடும். அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்கோளும் உங்கள் வீட்டில் ஷார்ப்னஸ் போயிடுச்சு, சரியாக வெட்ட மாட்டுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி முட்டையோட சின்ன சின்ன பீஸாக அந்த கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணி விடுங்க. இது போல் கட் பண்ணி விடும்போது உங்களுக்கு சூப்பர் ஷார்ப்பாகிடும் உங்கள் கத்திரிக்கோள். இந்த மாதிரி கத்திரிக்கோளை ஓப்பன் பண்ணி இது போல் சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா எவ்வளோ தான் அந்த கத்திரிக்கோள் மொட்டையாக இருந்தாலும் சரியாக கட் பண்ணலனாலும் சூப்பராக கட் ஆகிடும், சூப்பர் ஷார்ப்பாகிடும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்த சின்ன சின்ன பீசஸை இது போல் நீங்கள் கைக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் இது போல் நீங்கள் கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கத்திரிக்கோள் நல்லா ஷார்ப்பாகிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பரை கட் பண்ணி பாருங்கள், நல்ல கூர்மையாக வெட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் மிக்ஸி ஜார்லாம் பார்த்தீங்கன்னா நாள் ஆக உள்ளே இருக்கிற பிளேடோட ஷார்ப்னஸ் போயிடும். ஃபஸ்ட்டு நல்லா தான் அரைப்படும், ஆனால் நாளாக அதோடைய கூர்மையே போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மசாலாலாம் அரைக்கிறோம் அல்லது சட்னிலாம் அரைக்கிறோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவே அரைக்காது, ஒரு மாதிரி கொரன்னு அரைச்சி கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்குள்ளே இந்த மாதிரி முட்டை ஓடை சேர்த்து விடுங்க. முட்டை ஓடை சேர்த்துட்டு நல்லா இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோத்துக்குள்ளே முடியுதோ அந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வெயிலில் முட்டை ஓடை நல்லா காய வச்சு எடுத்ததுனால பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இது போல் நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டிங்கனாலே உங்களோட மிக்ஸி ஜாரில் இருக்கிற பிளேடு நல்லா ஷார்ப்பாகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சட்னியோ மசாலாலாம் அரைக்கும் போது உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக அரைப்படும். இப்போ என்னோடய மிக்ஸி ஜாரில் இருக்கிற பிளேடு நல்லா ஷார்ப்பாகிருச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் கடாயில் அடிப்பக்கத்தில் அல்லது குக்கர்லலாம் பார்த்திங்கன்னா அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி கருப்பாக இருக்கிற கடாய் அல்லது கருப்பாக இருக்கிற பாத்திரம், டீ காஃபி போடுற பாத்திரம் கூட அடியில் கருப்பாயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது முட்டை ஓடை வச்சு எப்படி ஈஸியாக நம்ம பளிச்சுன்னு புத்தம் புதுசாக மாற்றுறது தான் இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கடாயோட அடிப்பக்கத்தில் முட்டை ஓட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து இது போல் நான் ஃபுல்லாக போட்டு விடுறேன். எங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக கையை வச்சு இது போல் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இது போல் நல்லா தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டுட்டு மறுபடியும் கையை வச்சு இது போல் நல்லா தேய்ச்சி விடுங்க. நம்ம வீட்டில் பாத்திரம்லாம் இந்த மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன தான் நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சாலும் நம்மளால் ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி நீங்கள் முட்டை ஓடை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பளிச்சுன்னு புத்தம் புதுசாக ஆகிடும். இப்போ அடுத்ததாக நான் ஒரு ஸ்க்ரப்பரில் சோப்பு தொட்டு இது போல் நல்லா தேய்ச்சி விடுறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு லிக்யூடு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக லிக்யூடு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விட்டிங்கனாலே அந்த கரை எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள், நான் தேய்க்கவே அந்த கரை எல்லாமே நல்லா போகுது. இப்போ இதை நான் கழுவி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ கரையாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் அந்த கரை எல்லாமே நீங்கி நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் மாறிடுச்சு. இது போல் உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் கரையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி முட்டை ஓட்டு பவுடரை நீங்கள் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் அப்படியே பளபளன்னு நல்லா ஷைனிங்காக ஆயிடுச்சு நம்ம பாத்திரம்.
நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இது போல் கிளாஸ் பவுலு, கிளாஸ் டம்ளர்லாம் நிறைய வச்சுருப்போம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல சைனிங்காக இருக்கும், பளபளன்னு புதுசு போல் அழகாக இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அதோட சைனிங்கே போயிடும், ஒரு மாதிரி டல்லான மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது இதில் முட்டை ஓட்டு பவுடரை சேர்த்து நீங்கள் வந்து கழுவி பாருங்கள். நல்ல பளபளன்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடையில் வாங்கிட்டு வரும்போது எந்த அளவுக்கு சைனிங்காக இருந்துச்சோ அது போல் நம்ம வந்து மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சமாக முட்டை ஓட்டு பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இது போல் கையை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி கிளாஸ் பவுல், கிளாஸ் டம்ளர் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும்னு இல்லை. நம்ம வீட்டில் வந்து கிளாஸ் ஐட்டம் எது வச்சுருந்தாலும் நீங்கள் அதை வந்து இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள். பேனோட லிட்டுலாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கிளாஸ் ஐட்டமில் இருக்கும். அந்த மாதிரி கிளாஸ் லிட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் மாறிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ இதை நம்ம கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் கழுவி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். கழுவுனதுக்கப்புறமா பாருங்கள், இது வந்து நல்லா சைனிங்காக ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் பளபளன்னு எப்படி புதுசு போல் மாறிடுச்சுன்னு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இனி வந்து முட்டை ஓட தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். அதை நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்குன்னு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பெரிய மிக்ஸி ஜார்லாம் ஜூஸ் போடுறதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஜூஸ் வந்து அடிக்கடி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பிளேடோட அடிப்பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி ஆகிடும். நம்ம என்ன தான் சோப்பு போட்டு தேய்ச்சாலும் அந்த கரை வந்து அவ்வளோ ஈஸியாக போகாது. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி ஈஸியாக முட்டை ஓட வச்சு க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு 3 முட்டை ஓடு போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதில் நான் வந்து கொஞ்சமாக வாஷிங் லிக்யூட், அதாவது துணி துவைக்கிற லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட டிஷ்வாஷிங் லிக்யூட், அதாவது பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட் இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒருக்கா மிக்சியில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மிக்சியில் ஒருக்கா சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம வந்து கீழே ஊற்றிடலாம். கீழே ஊற்றிட்டு நான் கழுவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட மிக்ஸி ஜார் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு சைனிங்காக ஆயிடுச்சுன்னு. அடியில் இருக்கிற கரை எல்லாமே போயிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து முட்டை ஓட வச்சு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அந்த கரை எல்லாமே நீங்கிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு, புதுசு போல் மாறிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்பில் நம்ம முட்டை ஓட வச்சு ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு முட்டை ஓட நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம தேன் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். தேனுக்கு பதிலாக இதில் நீங்கள் ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்து அப்ளை பண்ணலாம். தேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த முட்டை ஓட்டு பவுடரும் தேனும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஃபேஷியல் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இந்த மாதிரி கையில் தொட்டு உங்கள் ஃபேஸ்லேயும் உங்கள் கழுத்துலேயும் இது போல் நீங்கள் வந்து நல்லா தடவி விடுங்க. லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி இது போல் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. கையை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. நான் வந்து கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஃபேஸ்லேயும் கழுத்துலேயும் தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பக்கத்தில் வந்து கருப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கையில் இருக்கிற மொழி பக்கத்துலேயும் கருப்பாக இருக்கும், காலில் இருக்கிற முட்டிலையும் கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை நான் தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்ல ஒரு பிரைட் லுக் கிடைக்கும். ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். இது நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை அப்ளை பண்ணலாம். வாரத்துக்கு 2 தடவை அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வாரத்துக்கு 1 தடவையாவது கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பிரைட் லுக் கிடைக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம்.
நம்ம வீட்டில் கீழே இருக்கிற டைல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்கும். நாளாக பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸோட கார்னர்லேயும் அந்த எண்டுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அழுக்கு இருக்கும்போது நம்ம வந்து என்ன தான் மாப் போட்டு க்ளீன் பண்ணாலும் அந்த ஓரத்தில் இருக்க அழுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. அந்த அழுக்கு வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த முட்டை ஓட்டு பவுடர் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம வீட்டில் வந்து பழைய ப்ரெஷ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷை வந்து லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு இது போல் நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கனாலே அந்த அழுக்கு எல்லாமே போயிருங்க. இப்போ பாருங்கள், நம்ம தேய்க்க எந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருச்சுன்னு பாருங்கள். இப்போ வந்து அந்த அழுக்கு எல்லாமே போயிடுச்சு. நம்ம புதுசாக டைல்ஸ் போடும்போது எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சோ அது போல் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பக்கத்தில் நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கத்தில் பாருங்கள், நான் க்ளீன் பண்ணாதது அதில் வந்து எந்த அளவுக்கு அந்த அழுக்கு இருக்குன்னு ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் வீட்டில் பள்ளி தொந்தரவு, எறும்பு தொந்தரவுலாம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முட்டை ஓட்டு பவுடரை வச்சு அதை வந்து நம்ம வீட்டு பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து முட்டை ஓட பவுட்ரு பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக இதில் பேக்கிங் சோடா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வீட்டில் பல்லி, எறும்புலாம் எங்கே வந்து நிறைய வருமோ அங்கெல்லாம் இதை வந்து நல்லா தூவி விட போகிறோம். நம்ம வீட்டில் வந்து பல்லி ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா கீழேயே நிறைய இடத்துல பல்லி வந்து ஓட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி டைல்ஸோட கீழே எண்டில் கார்னரில் இது போல் நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இது போல் தூவி விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது பல்லி வந்து நம்ம வீட்டு பக்கம் அந்த சைடு வந்து வரவே செய்யாது. அதுபோல் வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸோட ஓரத்தில் நிறைய எறும்பு வந்து வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இங்கே எந்த அளவுக்கு எறும்பு ஓடிக்கிட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி நல்லா தூவி விடுங்க. இது போல் தூவி விடும்போது எறும்பு வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் வரவே செய்யாதுங்க. கதவுக்கு அடி வழியாகவும் எறும்பு வந்து வெயில் காலத்தில் உள்ளே வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கதவுக்கு அடியிலையும் இது போல் தூவி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சாலே போதுங்க. எறும்பு எதுவுமே நம்ம வீட்டு பக்கத்தில் வரவே செய்யாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து முட்டை ஓட்டு பவுடர் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி நகத்துக்கு மேலே கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இது போல் நகத்தில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடும்போது பார்த்திங்கன்னா நகம் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நகம் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளருங்க. நான் வந்து இடது கையில் கொஞ்சம் நெயில் பாலிஷ் போட்டிருந்ததுனால வலது கையில் தான் நான் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி காட்டியிருக்கேன். இது போல் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் நெயிலை வந்து கேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நகம் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். இப்போ நான் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ இதை தண்ணியில் கழுவி எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் நெயில் வந்து கேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். முட்டை ஓடில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து செடிக்கு வந்து நல்ல ஒரு உரமாக இருக்கும். உங்கள் வீட்டில் பூ பூக்கிற செடியாக இருந்துச்சுன்னா இந்த முட்டை ஓட்டு பவுடரை வந்து அதில் வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பூக்கள் வந்து பூக்கும். பூவும் நல்லா அடர்த்தியாக பூக்கும். இந்த மாதிரி டேபிள் ரோஸு அல்லது ரோஜா செடிலாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி போடலாம். செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளருங்க. பூ வந்து நல்லா அடர்த்தியாக பூக்கும். நிறைய கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் முட்டை ஓட்டு பவுடரை எல்லா செடியிலையும் நான் போட்டு விட்டுட்டேன். கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா இந்த உரம் வந்து அப்படியே மண்ணுக்குள்ளே வந்து மக்கி போயிடும். நல்ல ஒரு உரம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக செடிக்கு மேலே கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஊற்றி விடுறேன். இது கொஞ்ச நாள் ஆக பார்த்திங்கன்னா நம்ம போட்ட உரம் வந்து அப்படியே மண்ணுக்குள்ளே வந்து மக்கி போயிடும். நல்ல ஒரு உரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.